ஸ்ரீ விஷ்ணு புராணம் 44ஆம் பகுதி. சாம அதர்வண வேதங்கள் புராணங்கள். மைத்ரேய முனிவரே, சாமவேத விருட்சத்தின் சாகா பேதங்களையும் கேட்பீராக. வியாசரது சீடரான ஜைமினியானவர் தம்முடைய குமாரரான சமந்து என்பவருக்கு ஒரு சம்ஹிதையை உபதேசிக்க அவரும் தம்முடைய மகனான சுத்வா என்பவருக்கு அதை உபதேசித்தார். பிறகு அந்த சுத்துவாவின் மகனான சுகர்மா என்பவர் தம் தந்தையிடம் தாம் கற்ற அந்த ஜைமினி சம்ஹிதையை 1000 பிரிவுகளாக பிரித்து தமது மாணவருக்கும் கொடுத்தார். கௌசல்யர் என்னும் பெயர் பெற்றிருந்த அந்த ஹிரண்ய நாபருக்கு வடநாட்டார் 500 பேர் சாம சாகையை ஓதும் சீடர்களானார்கள். அவர்கள் 500 சாக்கைகளை ஓதிக்கொண்டு ஒரு காலத்தில் கீழ் திசையில் இருந்ததால் கீழ் திசை சாமகர் என்று வழங்கப்பட்டனர். அந்த பௌஷ்பிஞ்சி என்பவருக்கும் லோகாக்ஷி, கௌமுதி, கக்ஷிவான், லாங்கலி முதலிய சீடர்கள் இருந்தனர். அவர்கள் தாங்கள் ஓதிய சங்கீதைகளை பலவாக விரிவுரை செய்தனர். முன்னே கூறிய இரண்ய நாபருடைய சீடர்களில் ஒருவரான கிருதநாமா என்பவர் 24 சம்ஹிதைகளை தனது மாணாக்கருக்கு ஓதுவித்தார். அவர்களும் இந்த சாமவேதத்தை மிகவும் விரிவுபடுத்தினர். இவ்விதமாக சாமவேத சாக்கைகளின் பிரிவுகள் உண்டாயின. இனி அதர்வண வேதத்தின் விரிவை கூறுகிறேன். வேதவியாச முனிவரிடம் அதர்வண வேதத்தை கற்றறிந்த சுமந்து என்ற முனிவர் அந்த அதர்வண வேதத்தை தமது சீடரான கபந்தர் என்பவரிடம் வழங்கினார். அந்த கபந்த முனிவர் அதை 2 பிரிவுகளாக்கி தேவதரிசர், பத்தியர் என்ற சீடருக்கு வழங்கினார். அந்த தேவதரிசருக்கு மேதன், பிரமபலி, சௌல்கா, எனி, பிப்லாதன் என்ற 4 மாணவர்கள் இருந்தனர். அவர்கள் தேவதர்ஷர் செய்த 4 சம்ஹிதைகளையும் முறையே ஓதி வந்தனர். பத்தியருக்கு ஜாபாலி, குமுதாதி, சௌனகர் என்ற 3 மாணவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தமது ஆசிரியர்கள் பிரித்த 3 சம்ஹிதைகளையும் பல சம்ஹிதைகளாக செய்தனர். அந்த சௌனகர் என்பவர் தம்முடைய சம்ஹிதையை 2ஆக செய்து பப்ரு என்பவருக்கும் சைந்தவர் என்பவருக்கும் வழங்கினார். சைந்தவரின் சீடரான முஞ்சிசேர் என்பவர் தாம் பெற்ற சம்ஹிதையை 2ஆக பிரித்தார். அந்த சம்ஹிதைகளில் முக்கியமான பாகங்கள் 5 ஆகும். அவை நக்ஷத்திர கல்பம், வேத கல்பம், சங்கீதா கல்பம், ஆங்கிரச கல்பம், சாந்தி கல்பம் என்பனவாகும். நட்சத்திர கல்பம் என்பது நட்சத்திராதிகளுடைய சுரூப குணாதிகளை விவரிப்பதாகும். வேத கல்பமாவது பிரம்மத்துவம் முதலிய புரோகித காரியங்களை தெரிவிப்பதாகும். சங்கீதா கல்பம் என்பது மந்திரங்களின் ஏற்பாட்டை உணர்த்துவது. ஆங்கிரச கல்பம் ஸ்தம்பன, மோகன, மாரணாதிகளான அபிச்சாரங்களை காட்டுவது. யானை, குதிரை முதலியவை பற்றிய 18 சாந்திகளை விதிப்பது சாந்தி கல்பமாகும். இவைகளே அதர்வண வேதத்தில் சிறப்பானவை. இவ்விதமாக 4 வேதங்களின் விகற்பங்களை நான் தமக்கு அறிவித்தேன். இனிமேல் புராணங்களின் வரலாற்றை கூறுகிறேன், கேளும். புராணம் என்பது சாஸ்திரங்கள் அனைவற்றிலும் முதன்மையானதாகும். அது கிருத்த யுகத்தில் பிரம்மாவினால் 100 கோடி கிரந்த விஸ்தாரமாக இயற்றப்பட்டு பிராமம் என்ற பெயருடன் ஒன்றாகவே இருந்தது. பின்பு திரேதா யுகத்திலே அதை ரிஷிகள் 118 சம்ஹிதைகளோடு கூடிய 18 பிரிவுகளுடன் கோடி கிரந்த விஸ்தாரமாக செய்தனர். பிறகு வேதவியாசர் துவாபர யுகத்தின் இறுதியில் அப்புராணங்களின் சாரங்களை எடுத்து 4 லட்சம் கிரந்த விஸ்தாரமுடையதாய் பாரதாதி ஆக்கியானங்களும், பிருத்வி கீதை, பித்ரு கீதை முதலான காதைகளையும், வராக கல்பாதி கல்ப நிர்ணயங்களும், சிருஷ்டி மன்வந்திராதிகளும், வம்சானுச்சரிதங்களும் விளங்கும்படியாக 18 புராண சம்ஹிதைகளை செய்து தமது மாணவரான சூத முனிவருக்கு உபதேசித்தனர். அந்த சூதர் என்ற ரோமஹர்ஷனருக்கு சுமதி, அக்னி, வர்ஷன், மித்திராயு, சாம்சபாயனன், அகிருத விரணன், சாவர்ணி என்ற சீடர்கள் இருந்தார்கள். அவர்களில் அகிருத விரணரும் சாவர்ணியும் சாம்சபாயனரும் வியாசகிருதமான புராண சம்ஹிதையை பற்றி தாங்களும் சில சம்ஹிதைகளை செய்தனர். இவற்றுக்கு எல்லாம் மூலமானதாக ஒரு சம்ஹிதையை ரோமஹர்ஷனர் செய்தார். இந்த 4 சாரத்தை கொண்டுதான் நான் இந்த புராணத்தை இயற்றினேன்.
புராணங்கள் யாவற்றினும் முதன்மையாக இருந்தது பிரம்ம புராணம். அதை முதலாக கொண்ட 18 புராணங்கள் உண்டென்று புராணங்களை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அவையாவன: பிராமம், பாத்துமம், வைஷ்ணவம், சைவம், பாகவதம், நாரதீபம், மார்க்கண்டேயம், ஆக்னேயம், பவிஷ்யத்து, பிரம்மகைவர்த்தம், லிங்கம், வராகம், ஸ்காந்தம், வாமனம், கௌர்மம், மாட்சியம், காருடம், பிரம்மாண்டம் முதலியன அவற்றின் முறையே இதுவாகும். இந்த புராணங்கள் யாவும் சிருஷ்டி, சம்ஹாரம், அடி, வம்சங்கள், மன்வந்திரங்கள், வம்சங்களுடைய வரலாறுகள் ஆகியவற்றை அறிவிப்பனவாகும். மைத்ரேய முனிவரே, உமக்கு இப்போது நான் கூறி வருவது பத்ம புராணத்திற்கு பிற்பட கூறிய விஷ்ணு புராணமாகும். இது புராண வரிசையில் 3வதாகும். எல்லா புராணங்களிலும் சொல்லப்படுகிற சிருஷ்டி முதலியவற்றில் ஸ்ரீவிஷ்ணுவே மூலம் என்று கர்த்ருத்வாதி அறங்களை கொண்டு சொல்லப்படுகிறது. ஆன்ம கோடிகளில் அறிய வேண்டிய அறங்கள் அனைத்தையும் முன்பு கூறிய 4 வேதங்களும் அவற்றின் அங்கங்களான சிக்ஷ, வியாக்கரணம், காந்தம், நிருத்தம், ஜோதிடம், கல்பம் என்ற 6 மீமாம்சையும், நியாய நூலும், இதிகாச புராணங்களும், அறநூல்களும் ஆகிய 14 ஆகும். இவற்றுக்கு வித்யாஸ்தானங்கள் என்றும் பெயருண்டு. இவை தவிர ஆயுர்வேதம் என்ற வைத்திய சாஸ்திரமும், தனுர்வேதம் என்ற ஆயுத சாஸ்திரமும், அர்த்தி சாஸ்திரம் என்ற ராஜநீதி சாஸ்திரமும் உபவித்தைகள் என்று சொல்லப்படும். இவை அனைத்தும் 18 வித்தைகள் என்று பொதுப்பட வழங்குகின்றன. இந்த வித்தைகளை வகுத்தவர்கள் பிரம்ம ரிஷிகள், தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள் என்ற 3 வகை முனிவர்களாவர். மைத்ரேய முனிவரே, தாங்கள் கேட்டபடி வேதத்தின் மூல சாக்கைகளையும் அச்சாக்கைகளின் பிரிவுகளையும் அவற்றின் கர்த்தாக்களையும் அவை பிரிவதன் காரணத்தையும் உமக்கு தெரியும்படி கூறினேன். சகல மன்வந்திரத்திலேயும் இப்படி சாக்கைகளை பிரிப்பது சமமாக நிகழ்ந்து வரும். ஆதியில் பிரம்மாவினால் அறியப்பட்ட வேதம் நித்தியமானது. ஆகையால் இந்த சாக்கைகள் அனைத்தும் அவற்றின் விகற்பங்கள் ஆகும். இவ்விதமாக வேத சம்பந்தமான யாவற்றையும் கூறிவிட்டேன். இனி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 44ஆம் பகுதி நிறைவடைந்தது.